இவங்கள தெரியுமா இல்ல? கண்டிப்பா தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க உங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப், உங்க ஜூனியர். இப்ப என்ன சொல்ல போறீங்க டாக்டர்? இப்பவாவது மறைக்காம உண்மையை சொல்லுங்க டாக்டர். என்னை மன்னிச்சிருங்க சார், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். தலையில பலத்த அடியோட தான் உங்க ஒய்ஃப் பைரவிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தீங்க. அப்ப உங்களால பாதிக்கப்பட்ட ராயபுரம் மணி எனக்கு ஃபோன் பண்ணி உங்க ஒய்ஃப கொலை பண்ணணும், இல்லைன்னா என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டினா சார். நானும் பயந்து போய் ஒத்துக்கிட்டேன் சார். ஆனா உங்க ஒய்ஃபை கொல்ல எனக்கு மனசு வரல சார். அதே நேரம் ராயபுரம் மணி என் குடும்பத்தை எதுவும் பண்ணிடக்கூடாது. அதே நேரம் உங்க ஒய்ஃப் இறந்துட்டதா அவனுக்கு தெரியப்படுத்தணும். அதனாலதான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்த ஒரு பாடியை உங்ககிட்ட கொடுத்து உங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொல்லி நாகர்கோயில் இருக்கிற கேரளா வைத்தியசாலையில் வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் சார். ஆனா நீங்க எப்படியோ உங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டீங்க. இனிமே அவங்க உயிரோடு இருக்கிறது ராயபுரம் மணிக்குன்னு தெரிஞ்சிடும். அவன் என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி நான் காப்பாற்றணும் சார். அதனால தான் என் மனைவியையும் குழந்தைகளையும் பாம்பேக்கு அனுப்ப நான் போய்கிட்டு இருக்கேன் சார். சார் ப்ளீஸ் சார், என் மனைவியும் குழந்தைகளையும் நான் காப்பாற்றுறேன் சார். என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். டாக்டர், எனக்கு நீங்க பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதை நான் மறக்க மாட்டேன். அதே நேரம் என்ன பழி வாங்கணும்னு நினைச்ச ராயபுரம் மணியையும் நான் சும்மா விட மாட்டேன். அவனால உங்க குடும்பத்துல யாருக்கும் ஒரு சின்ன கீறல் கூட வராது, அதுக்கு நான் கேரண்டி. நீங்க தைரியமா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எப்பவும் போல உங்க வேலையை பாருங்க. இல்ல சார், அது வந்து டாக்டர், நான் தான் சொல்றேன்ல, தைரியமா போங்க, மத்ததை நான் பார்த்துக்கிறேன். நான் வரேன் சார். டாக்டர். சார் தேங்க்யூ சார். வாங்க 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 போலாம். போலாம். பிரபாகர் சார், இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிடுங்க. ஓகே சார். வரேன் சார். வாமா. மணி, உன் வேலையை என்கிட்டயே காட்டிட்டல்ல, உனக்கு இருக்குடா, உன் நாளை எண்ணி வச்சுக்க. அம்மா, என்னதான் நான் உங்க மகளா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே நீங்க என்ன மகளா பார்த்ததில்ல. எப்பவும் திட்டிட்டே தான் இருப்பீங்க. நீங்க தான் என் அம்மான்னு தெரியாம நானும் உங்க கூட மல்லுக்கு நிப்பேன். ஆனா இப்போ நீங்க என்ன திட்டுறதும் இல்ல, நான் உங்ககிட்ட மல்லுக்கு நிக்கிறதும் இல்ல. உங்களை இப்படி பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னை எப்பவும் போல திட்டுறதுக்காகவாவது என் கூட சண்டை போடுறதுக்காகவாவது நீங்க சீக்கிரமா குணமாகி வாங்கம்மா. துளசி, உன்னை திட்டுறதுக்காகவும் உன் கூட சண்டை போடுறதுக்காகவும் மட்டும் இல்லம்மா, உன்னை மகன்னு சொல்லி
தாங்குன்னு தாங்கறதுக்காகவும் அண்ணி சீக்கிரமா குணமாயிடுவாங்க. நீ கவலைப்படாதம்மா. துளசி, எண்ணெய் தேய்ச்சி விட்டு 1/2 hour ஆயிடுச்சு. வெந்நீர் கொண்டு வா, ஒத்தடம் கொடுத்துடலாம். போம்மா. சரிம்மா. இவ வீட்டை விட்டு போன உடனே தொல்லை ஒழிஞ்சதுன்னு நினைச்சேன். இப்போ மறுபடியும் அத்தைய பாத்துக்கிறேன்னு அடிக்கடி இங்க வந்து போயிட்டு இருக்கான். இரு, முதல்ல உனக்கு ஒரு முடிவு கட்டணும். என்ன ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி இருக்கு? ஆமா, முணுமுணுக்கிறேன் தான். வீட்டை விட்டு போற மாதிரி போயிட்டு சான்ஸ் கிடைச்சதும் அத்தைய பாத்துக்கிற மாதிரி திரும்ப வந்துட்டல. ஓ, நான் திரும்ப வந்தது உனக்கு வலிக்குதா? என்ன பயம் வந்துருச்சோ? அம்மா, எதுக்கு நீ பயப்படுற? நான் இங்க அடிக்கடி வந்து போறதுனால நீ நினைச்சது நடக்காம எல்லாமே ஆப்போசிட்டா நடக்க ஆரம்பிச்சிருச்சேன்னு பயப்படுறியா? கவலைப்படாத, இந்த பயம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குதான். பைரவி அம்மா கண்ணு முழிச்சதும் நீ பண்ண அத்தனையும் வெளியே வந்துரும். அதுக்கப்புறம் இங்க வீட்ல பயந்துட்டு இருக்க வேணாம். ஹாயா நீ ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கலாம். உன்கிட்ட நான் சொன்னேன்ல, சீக்கிரமா உன் கதைய முடிக்கிறேன்னு. அதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ என் அம்மாவுக்கு பண்ண மொத்த பாவத்துக்கும் பிராய்ச்சித்தம் தேட ரெடியாரு. சீக்கிரமா பைரவி அம்மா குணமாயிடுவாங்க. அவங்க குணமாகி வந்ததுக்கு அப்புறம் தந்திரமா பண்ணிட்டு இருக்கோன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற உன்னோட நரி வேலை வெளியே தெரிஞ்சிரும். என்ன தெரிஞ்சிரும்? நான் என்ன நரி வேலை பார்த்தேன்? ஏய், சும்மா நடிக்காதே. கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு விஸ்வா வேணும். ஏதாவது பண்ணி விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்லயே செட்டில் ஆகணும்னு நீ நினைச்சு விஸ்வாவை ஏத்தி விட்டு வேடிக்கை பாக்குறல்ல. அந்த நரி வேலைக்கெல்லாம் முடிவு கட்டுற நாள் நெருங்கிருச்சு. பைரவி அம்மா குணமாகி வந்ததும் உன் சுயரூபம் விஸ்வாவுக்கு தெரிஞ்சிரும். இந்த வீட்டை விட்டு போடின்னு அவனே உன் கழுத்தை புடிச்சு வெளியே விரட்டானா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏய், யாரு? விஸ்வா மாமா என்ன கழுத்தை புடிச்சு விரட்டுவாரா? அதையும் பாப்போண்டி. உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டதால தானே இவ்ளோ திமிரா பேசுற? இப்பவே மாமா கிட்ட போய் சொல்லி அத்தைய கவனிச்சுக்கிற சாக்குல இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதன்னு உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள வைக்கிறேன் பாரு. சரி, அந்த ஃபைல் எனக்கு அனுப்பிச்சிருங்க, நான் பாத்துக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. ஏன் அழுகுற? மாமா, அந்த துளசி நான் தான் அத்தைய தள்ளி விட்டுட்டேன்னு சொல்றா மாமா. சீக்கிரமா என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன்னு வேற சவால் விடுறா மாமா. உன்னை வீட்டை விட்டு விரட்டுறாளா? ஆமா மாமா. அத்தை என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் மறந்துட்டு
நான் எப்படி மாமா அத்தைய போய் கொஞ்சமாவது நாக்குல நரம்பு இருந்தா இப்படி எல்லாம் பேசுவாள மாமா? செய்யறது எல்லாமே அவ செஞ்சுட்டு பழைய ஏன் மேல தூக்கி போடுற மாமா. அது நினைச்சாலே எனக்கு அழகழகையா வருது. அவ எங்க இருக்கா? கிச்சன்ல தான் மாமா. என் கூட வா. ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் அம்மாவை தள்ளி விட்டது நீ. இவ மேல பழி போடுற. இதுல வீட்டை விட்டு விரட்டான் வேற மிரட்டுற. ஆமா, இவ்வளவு வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு நீ யாரு? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நல்லா கேளுங்க மாமா. ஏய், அங்க என்ன முறைக்கிற? இங்க பாரு. கனகா மேல எங்க அம்மா அவ்வளோ பாசம் வச்சிருந்தாங்க, அவ்வளோ நம்பினாங்க. கண்ணு முடிச்சதும் கனகா எங்கன்னு கேட்பாங்க. அதனால இவளை வீட்டை விட்டு யாருமே அனுப்ப முடியாது. புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த வீட்ல உன்னோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அதை கிராஸ் பண்ணாத. அது உனக்கு நல்லதே இல்ல. ஹலோ சார், என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பைரவி அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உங்களோட வாக்குவாதம் பண்றதுக்கு எல்லாம் இல்ல. என்ன மாமா, என்ன வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொன்னவள நீங்க அனுப்புவீங்கன்னு பார்த்தா பேச விட்டு அமைதியா இருக்கீங்க. வேற என்ன பண்றது? அதான் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வச்சிருக்கல. ஏய், ஒரு வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? அதுக்கெல்லாம் நேரம் ஆகல. 2 பேரை சமாளிச்சு எடுத்துட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. 2 பேரா? ஆமா ஆமா. அந்த கனகாவையும் அந்த கனகா பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுற உன் புள்ளையும் சமாளிக்க வேணா? அம்மா, இந்த விஸ்வா ஏமா இப்படி இருக்கான்? அநியாயத்துக்கு கனகா பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுறான். நீங்க கனகாவை நம்புறீங்கன்னு காரணம் வேற சொல்றான். சீக்கிரமா குணமாகி வந்து அந்த கனகாவோட வேஷத்தை கலைங்கம்மா. விஸ்வாக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி நீங்க தம்மா புரிய வைக்கணும். ஆமாக்கா, எல்லாம் மீறி போய்கிட்டே இருக்கா. இப்ப அவ ஆட்டம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. மாமாவும் அவ பேசினாலே சைலண்ட் ஆயிடுறாரு. அத்தை குணமான உடனே நாம பண்ண அத்தனையும் வெளியே வந்துடும், ஜெயிலுக்கு போய் கம்பி என்ன போறீங்கன்னு சவால் விடுறாக்கா. அத்தை குணமாயிடுவாங்கன்ற தைரியத்துல இப்பவே அவ பேச ஆரம்பிச்சிட்டாக்கா. அவளை தொடர்ந்து பேச விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும்க்கா. அத்தைக்கு நாளைக்கு குணமாயிடும், நாளைக்கு மறுநாள் குணமாயிடும்னு எல்லாரும் பேசி பேசியே எனக்கு பயத்தை கலப்புறாங்க. அத்தை கியூர் ஆகிறதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணுக்கா. அத்தைய கொன்னு அவளை பேச விடாம பண்ண ஏதாவது வழி இருந்தா சொல்லுக்கா. கனகா, அத்தைய குணமாக விடாம தடுக்கிறத பத்தி நீ எந்த அளவுக்கு யோசிக்கிறியோ அதை விட 2 மடங்கு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆல்ரெடி தைலம் பாட்டில் உடைஞ்சிருச்சுன்னு நீ சொன்ன உடனே வேற எந்த வழியில அத்தைய காலி பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டேன். யோசிச்சிட்டியா? ஆமா கனகா, வேற ஒரு பிளான் பண்ணிட்டேன். என்னக்கா பிளான்? கெமிக்கல் ஸ்ப்ரே. கெமிக்கல் ஸ்ப்ரேவா? ஆமா கனகா,
கெமிக்கல் ஸ்ப்ரே தான். நான் ஒருத்தர்கிட்ட கெமிக்கல் ஸ்ப்ரே ஏற்பாடு பண்ணிருக்கேன். அத அவரே வந்து உன்கிட்ட கொடுத்துட்டு போவார். நீ அந்த ஸ்ப்ரேவை வாங்கி அத்தையோட ரூம்ல இருக்கிற ஏசில ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஏசியை ஆன் பண்ணிடு. அத்தை சுவாசிக்க சுவாசிக்க ஏசில இருந்து கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா அத்தையோட லங்ஸ்குள்ள போயிடும். இப்படியே குறைஞ்சது 2 மணி நேரம் கெமிக்கலை சுவாசிச்சாலே போதும். மூச்சு விட முடியாம திணறி திணறி அத்தை தன்னால செத்து போயிடுவாங்க. என்ன இப்ப சந்தோஷமா? சந்தோஷம்க்கா. அத்தை செத்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா அக்கா, எனக்கு ஒரு டவுட். நான் ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் யாராவது வந்துட்டா ஸ்ப்ரே பண்ணது தெரிஞ்சு அத்தைய காப்பாத்திடுவாங்களே, எப்படிக்கா சமாளிக்கிறது? வந்தா என்ன, நீ ஸ்ப்ரே பண்ணதான் யாருக்கும் தெரியாது. இல்ல இல்லக்கா, அது எப்படிக்கா தெரியாம இருக்கும்? கெமிக்கல்னா ஸ்மெல் காட்டி கொடுத்துட்டோம்ல. என்னக்கா சிரிக்கிற? இல்ல, ஸ்மெல் வருமான்னு யோசிக்காமலா நான் இந்த பிளான பண்ணிருப்பேன். அப்போ ஸ்மெல் வராதா? சுத்தமா வராது. இது போதும்க்கா. அத்தை குணமாகி வந்துடுவாங்கன்னு சந்தோஷத்துல என்ன மிரட்டி பாக்குறால அந்த துளசி. ஸ்ப்ரேய வச்சு அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நீங்க தான் கனகாவா? ஆமாங்க, நான் தான். 1 செகண்ட். ருத்ராமா கொடுக்க சொன்ன ஸ்ப்ரே தாங்க, இந்தாங்க. என்னங்க இது? அக்கா என்னமோ கெமிக்கல் ஸ்ப்ரே அப்படி இப்படின்னு என்னென்னமோ பில்டப் எல்லாம் பண்ணாங்க. கடைசியில பார்த்தா கருப்பாம்பூச்சி கடிக்கிற ஸ்ப்ரே மாதிரி கொண்டு வந்திருக்கீங்களே. நீங்க கருப்பாம்பூச்சி ஸ்ப்ரே தான் கொடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கடையிலேயே வாங்கியிருப்பேனே. மேடம், இது வெளியில இருந்து பாக்குறதுக்கு தான் கருப்பாம்பூச்சிக்கு அடிக்கிற ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். ஆனா உள்ள இருக்கிறது உயிரை கொல்ற கெமிக்கல். அப்படியா? ஆமா மேடம், இந்த கெமிக்கலை ஏசில ஸ்ப்ரே பண்ணா 2 ஹவர்ஸ்ல மருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரூம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி ரூம்ல யார் இருக்காங்களோ அவங்க சுவாசத்துல கலந்து ஆளையே கொன்னுடும். அது மட்டும் இல்ல மேடம், இந்த மருந்து அடிச்சு ஒருத்தங்க இறந்துட்டா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கூட கொலைன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சேஃப்டியானது. கொலையை பண்ணிட்டு எவிடன்ஸ் இல்லாம ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். சூப்பருங்க. எவிடன்ஸ் இல்லாம கொலை பண்ற மாதிரி பண்ணிருக்கீங்கல்ல, இதுதான் எனக்கு வேணும். மேடம், நம்ம மாட்டிக்க கூட இல்ல. ஆமாமா, கண்டிப்பா. மேடம், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மருந்துக்கு பவர் அதிகம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே மேடம், அப்ப நான் கிளம்புறேன். துளசி, என்கிட்ட என்ன சொன்ன? பைரவி அத்தைக்கு சரியானா என்ன பத்தின உண்மையெல்லாம் வெளியே வந்துடும்னு சொன்னல. இந்த ஸ்ப்ரேய ஏசில அடிச்சதுக்கு அப்புறம் உண்மைய சொல்ல பைரவி அத்தை உயிரோட இருப்பாங்களான்னு பாரு. அத்தை குணமானதும் என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு ஆசைப்பட்டல, அந்த ஆசையில மண்ணை போட்டு அத்தைய
இந்த உலகத்தை விட்டே அனுப்ப போறேன். அனுப்பிட்டு உன்னையும் வீட்டை விட்டு அனுப்ப போறேன். அதுக்கப்புறம் நானும் விஸ்வா மாமாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நீ அத பார்த்து பார்த்து சாகணும்.